பாரு, உனக்கு ஒண்ணு இல்ல வெண்பா. வெண்பா இங்க பாரு வெண்பா. வெண்பா, நீ ஹோம்வொர்க் முடிக்கணும்லம்மா. முடிக்காம போனா ஸ்கூல்ல நான் தான் திட்டு வாங்கணும். வெண்பா, நீ நீ எப்படி வந்த? தனியா வந்தியா? டாடா டாடா எங்க எங்க வெண்பா? டாடா வரலையா? சொல்லு வெண்பா. வெண்பா, வெண்பா. சாரி வெண்பா. மல்லி மாவா, இனிமே என்னால இருக்க முடியாது. நீ, உன் டாடா, அப்புறம் உன்னோட அம்மா, இதுதான் உன்னோட குடும்பம். எனக்கு அங்க இடம் கிடையாது வெண்பா. ரேணுகா அக்காவை பார்த்த உடனே இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் தான். ஆனா இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு நான் நினைக்கல. டாடா என்னெல்லாமோ என்கிட்ட சொன்னாரு, எனக்கு வாக்கு கொடுத்தாரு. ஆனா பெரியம்மா நிறைய கேள்வி கேட்டாங்க. அதுக்கெல்லாம் அவர்கிட்ட சரியான பதில் இல்ல. எனக்கும் அந்த கேள்வி எல்லாம் இருந்துச்சு. ஆனா கேள்வி இருந்த என்ன பண்றது? அது அவர்கிட்ட கேட்க மனசு வரல வெண்பா. பாவம், அவரோட நிலைமையில அவரை கேள்வி கேட்டு தவிக்க வைக்க எனக்கு மனசு வரல. நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் வெண்பா. மல்லிமா உனக்காக எப்பவும் சாமி கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பேன். மல்லி, என்னாச்சுமா? ஒன்னும் இல்லைன்னு. இல்ல, வெண்பா வீட்டை விட்டு போன உடனே வீடே வெறிச்சோன்னு இருக்குல்ல. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை மல்லி. உன் பெரியம்மா இருந்திருந்தா இப்படி நடக்க விட்டுருக்க மாட்டாங்க.
மாப்பிள்ள ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு புரியல. அன்னைக்கு உன் பெரியம்மா கேள்வி கேட்டப்ப நான் மல்லிக்காக நிப்பேன், மல்லியை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சேலஞ்ச் எல்லாம் பண்ணான். நானும் அப்படியே முழுசா நம்புனேன். இப்ப பாரு, கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள வேற என்னென்னமோ நடந்து போச்சு. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மல்லி. இல்லன்னு இதுல சங்கடப்பட என்ன இருக்கு? இது நான் எதிர்பார்த்ததுதான். இவ்ளோ சீக்கிரமா இது முடிவுக்கு வந்ததும் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல மல்லி, உன் வாய் அப்படி சொல்லுது, ஆனா உன் மனசு அப்படி நினைக்கலன்னு உன் கண்ணு சொல்லுது. சரி, அந்த நோட்டை கொடுமா. எதுக்குன்னு? இல்லம்மா, அதுல எதையோ பார்த்து நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்த, அத நான் வரும்போது கவனிச்சேன். சேச்சா, அப்படியெல்லாம் இல்லன்னு. நோட்டை விட்டுட்டு போயிட்டாலே நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, அதான் யோசிச்சேன். ம், அவ ஒரு நாள் கூட ஹோம்ஒர்க் முடிக்காம ஸ்கூலுக்கு போனதில்ல. எப்படியோ இன்னைக்கு ராத்திரி அங்க ஒரு கலவரம் பண்ணிடுவா. சரி வா, வெளிக்கதவை சாத்திட்டோமாமா? இல்லன்னு இருக்கட்டும், நீங்க போய் தூங்குங்க. நான் தூங்க போகும்போது சாத்திக்கிறேன். ம், சரிம்மா. ஹோம்ஒர்க் நோட்டை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா? மலிமா, மலிமா நான் வந்துட்டேன். மலிமா நான் வந்துட்டேன். என்னாச்சு மலிமா, என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குறீங்க? போ வெண்பா, என்னை விட்டு நீ போயிட்டல்ல. அதான் வந்துட்டேனே மலிமா. நீங்க இல்லாம நாங்க எப்படி இருப்பேன்? என்னை பத்தி தெரியாதா உங்களுக்கு? நீங்க இல்லாம சாப்பிடுவேனா? நீங்க இல்லாம தூங்குவேனா? என்ன பண்றது? இனிமே இது எல்லாமே நான் இல்லாம செஞ்சுதான் நீ பழகிக்கணும். பழகிக்கோ வெண்பா. மல்லியம்மா, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க அங்க இல்லாம நான் என்னத்த பழகிக்கணும்? அதான் நான் உங்ககிட்டயே வந்துட்டேன்லம்மா. நான் எப்படி உங்களை விட்டு போவேன்? சண்டை போட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா? ஆனா நான் வந்த உடனே நீங்க ஹாப்பியா வெண்பா குட்டின்னு ஹக் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்க என்னன்னா ஏன் வந்தேன்ற மாதிரி பாக்குறீங்க? இப்ப ஹக் பண்ணி என்ன பண்றது வெண்பா? எப்பவும் பண்ணணும்ல. என்ன மல்லியம்மா இப்ப எப்பன்னு பேசுறீங்க? கேக்குறேன்ல, என்னாச்சு உங்களுக்கு? என்னை எப்பவும் ஹக் பண்ணுவீங்க தானே? நாங்க வீட்டுக்கு வந்துட்டோமா டாடா? வெண்பா, மல்லி இன்னும் இத நிஜம்னு நம்பல போல. அப்படின்னா நீங்க மல்லிமாக்கு ஒரு கிஸ் கொடுங்க டாடா. அப்படியா? கொடுத்துட்டா போச்சு. ஏங்க, நீங்க எப்படி எப்ப வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன். அங்க நின்னு பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். வெண்பா பாவம், உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா, நீ கனவு உலகத்துல இருந்து வெளியில வராம பேசிக்கிட்டே இருந்த பாரு, அதான் அல்டிமேட். அது அது வந்து நான் கனவுன்னு நினைச்சேன். தெரியுது தெரியுது, நீ சொல்லிதான் தெரியணுமா? ஏன் மல்லி எங்களை விட்டு வந்துட்ட? போன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, கட் பண்ற. நான் இங்க வரக்கூடாதா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. சாரிங்க. மாப்பிள்ள, மாமா நீங்க பேசாதீங்க மாமா, உங்க மேல சம கடுப்புல இருக்க. ஏன் மாப்பிள்ள ஏன் மேல கடுப்புல இருக்கீங்க? ஏன்னா நீங்க யார்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க? நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. இல்ல மாப்பிள்ள, மல்லிதான். அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. நீங்களாச்சும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஆமா மாப்பிள்ள, தப்புதான். என்ன இருந்தாலும் நீயும் வெண்பாவும் அங்க இருக்கலாம், ஆனா நாங்க அங்க இருக்க முடியாதுல்ல. ஓ, அதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிப்பீங்களா? நான் எப்படி மாமா அங்க இருக்க முடியும்? அப்ப மல்லிகை நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் என்ன ஆகும்?
என்னை பத்தி நீங்களா அவ்வளவுதான் நினைச்சு வச்சிருக்கீங்கல்ல? ஏன் மல்லி, நீயும் என்ன அப்படிதான் எடை போட்டு வச்சிருக்கியா? இல்லங்க, அது வந்து மாப்பிள்ள, எப்படி நீ அங்க இருந்து வந்த? என்னன்னு சொல்லிட்டு வந்த? நிஜமாவே நீங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. என்னால அங்க அரை மணி நேரத்துக்கு மேல இருக்க முடியல மாமா. அதான் சொல்லிட்டு வந்துட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பொண்ணை நான் கொன்னுட்டேன்னு நினைச்சு என் மேல நீங்க கோவத்துல இருந்தீங்க. நான் எவ்வளவோ உங்களுக்கு சொல்லியும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரவே இல்லை. ஆனா ரேணுகாவை நான் பார்த்த உடனே அந்த நிமிஷமே அவளை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? என் மேல நீங்க வச்ச குற்றச்சாட்டெல்லாம் பொய்யின் நிரூபிக்கிறதுக்காகவோ உங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம் தீர்றதுக்காகவோ இல்ல. பெத்த பொண்ண பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு எனக்கு தெரியும். நானும் பொம்பளை பிள்ளைய பெத்தவன் தான். இதோ என் தோள் மேல கிடக்குறாளே, இவ இந்த வயசுல அனுபவிக்க கூடாத எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா. எனக்கு பயமா இருக்கு. இந்த ராத்திரிய கடக்கிறது ஏதோ மரண போராட்டம் மாதிரி இருக்கு. என் பிள்ளைங்க இந்த நிலைமையில பாத்துக்கிட்டு இருக்க என்னால முடியாது. உங்களால வெண்பா என்னையும் மல்லியையும் பிரிஞ்சு கஷ்டப்பட்டா. கொஞ்ச நாள் அந்த ராஜேஸ்வரியால படாத பாடுபட்டோம். இப்ப திரும்ப ரேணுகாவை காரணம் காட்டி மல்லிகிட்ட இருந்து இவளை பிரிக்க நான் விரும்பல. பாவம், பிஞ்சு குழந்தை. புத்திய வச்சு நாம ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா பெத்த அம்மா வந்துட்டாளே, இனிமே வளர்த்த அம்மா எதுக்குன்னு அது நியாயமான கேள்வியா தான் தெரியுது. ஆனா இந்த குழந்தைக்கு நம்மள மாதிரி சாமர்த்தியமா கேள்வி கேட்க தெரியாது. ஆனா இவ மனசுல அம்மா நிறைஞ்சிருக்கிறது மல்லி தான். இவளுக்கும் தெரியும் மல்லி நம்மள வளர்த்த அம்மா தான். பெத்த அம்மா இல்லைன்னு தெரியும். சுமந்து பெத்தது ரேணுகா தான்னு தெரியும். ஆனா அந்த அறிவை உணர்ச்சி மழுங்கடிச்சு ஓரமா உட்கார வச்சிருத. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு உங்க பொண்ணு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு என் பொண்ணு எனக்கு முக்கியம். ரேணுகா உன் ஒய்ஃப் தானே, அவ பெத்த குழந்தை தானே இவன்னு உங்ககிட்ட நியாயமான கேள்வி இருக்கலாம். என்கிட்ட அதுக்கு மறுத்து சொல்ல பதில் இல்லாம இருக்கலாம். நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் குழந்தை இப்படி தவிச்சு போயிருக்கிறத பாக்குறப்ப இவளை விட எனக்கு வேற எதுவும் பெருசு இல்லைங்க. எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். ஒருவேளை மல்லி மேல உங்களுக்கு இப்ப கோவம் வரலாம். என்னடா இவ நம்ம புள்ள வாழ்க்கையை கெடுத்துருவாளோ, நம்ம புள்ள எதிர்காலம் என்ன ஆகும்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா ரேணுகா இன்னைக்கு இங்க இருக்கான்னா அதுக்கு முழு காரணம் மல்லி தான். நான் அதிகப்படுத்தி எல்லாம் ஒன்னும் சொல்லல, அதுதான் நிஜம். தன்னோட உயிரை பணையம் வச்சு கொலை செய்யற கும்பல் கிட்ட இருந்து ரேணுகாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது மல்லி தான். வெண்பாவுக்கும் சரி ரேணுகாவுக்கும் சரி மறுவாழ்வு கொடுத்தது மல்லிதான்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு ரேணுகா எவ்வளவோ கலைபுரம் பண்றா. கூட பிறந்த தங்கச்சி நிஷா, அவளுக்கு கூட ரேணுகாவை பாத்துக்கிறது அவ்வளோ கடுப்பா இருக்கு. ஆனா மல்லி ரேணுகாவை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டா. ரேணுகா மல்லி கிட்ட தான் சாப்பிடுவா, அவகிட்ட தான் தூங்குவா. மல்லி என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பா. வெண்பாவுக்கும் சரி இப்ப இருக்கிற நிலைமையில ரேணுகாவுக்கும் சரி மல்லி தவிர்க்க முடியாத ஒரு தேவை சார். புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப போறேன்னு சொல்றீங்களா மாப்ள? வேற வழி இல்ல. ரேணுகா நேரமாச்சு சார், அவ தூங்கி இருப்பா. என் பொண்ணும் நிம்மதியா தூங்கணும். ப்ளீஸ். சரி போங்க மாப்ள.
கிரேட் எஸ்கேப். அப்படியே 2 பேர் ஓடி வந்துட்டோம்.